ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகநதி பார்க்க போகிறோம். மகநதியில் வந்துட்டு நம்ம குமரன் பயங்கர அப்செட்டில் இருக்காருங்க. காவேரி குடும்பமே சேர்ந்து இப்படி கழிவு ஊற்றணும் நம்ம எதிர்பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. விடுங்கன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் கலாய்ச்சது தாங்க முடியாமல் நம்ம குமரன் வந்து தனியாக வந்து யோசிச்சுட்டே இருக்க, கண்டிப்பாக சாதிக்கணுன்றாங்க. குமரா கவலைப்படாதீங்க, வாழ்க்கையில் அசிங்கத்தையும் அவமானத்தையும் சந்திக்கிறவங்க தான் வாழ்க்கையில் சீக்கிரம் முன்னேறுவாங்கன்னு அர்த்தம். கவலையே படாதீங்க, வாழ்க்கையில் நல்லது கதவை தட்டும்பா அவங்கள நோக்கி அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம கங்கா வந்தாங்க. இந்த கெட்டதுலேயும் ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல, கங்கா வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க புருஷனுக்கு, என்றைக்குமே பாசமாக பேசாத. நம்ம கங்கா வந்து புருஷன்ட்ட பாசமாக பேசுகிறாங்க, கவலைப்படாதீங்க சரியாயிடும், பாசிட்டிவ் வைப் சும்மா இருந்தால் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் கொடுத்தாங்க. இவங்க கொடுத்ததை பார்த்தோன்னே அவர் சந்தோஷப்பட்டார். மறுநாள் விடியுதுங்க. மறுநாள் விடிஞ்சோடனே நம்ம காவேரி ஒரு பக்கம் வரண்டையில் இருக்கிறாங்க. நம்ம விஜய்கிட்ட இதே ஒரு பொழப்பா போயிடுச்சுல, வாவுன்னு ஒரு பக்கம் அவரு சொல்ல, என்னையா பார்த்து சொன்னீங்க, என் அழகை பற்றி சொன்னீங்களா, என்னை பார்த்து சொன்னீங்களா, என் ட்ரெஸ்ஸை பார்த்து சொன்னீங்களாமா, டே அப்பா சாமி வடிவேல் சார் காமெடியெல்லாம் போட்டால் போதும்ப்பா, இது செட் ஆகலப்பா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி, இங்கே ஒரு பக்கம் கலாய் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்துட்டு ஃபோனை கொடுத்து நீ ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் கற்றுக்கோன்னு சொல்லிட்டாரு. நம்பி ஃபோனை கொடுத்தாரு, இப்போ போய் வெண்ணிலா ஃபோட்டோ தேடுறது ரொம்ப தப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. குற்ற உணர்ச்சி கொள்ளுதில்ல. சரி, ஒரு பக்கம் இது ஒரு ஓரங்கட்டுப்பா அந்த குற்ற உணர்ச்சி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம குமரன் வந்துட்டு அதையே பற்றி யோசிச்சுட்டு இருந்தோம். ஸ்டூடியோ போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸு கொடுத்தாரு. அவர்கிட்ட வந்துட்டு வாய்ப்பு இது மாதிரி வீட்டில் அசிங்கமாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிட்டு ஃபீல் பண்ணாரு. இன்னொரு சீரியலில் நடிக்கிறதுக்கான சான்ஸ் அவரு கொடுத்துட்டாருப்பா, வேற லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் உன்னோட திறமையை நீ ப்ரூவ் பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மொத்த குடும்பத்துக்கு நீ யாருன்னு காமிக்கணும். அதாவது இருக்கிறதுலே கொடுமையான விஷயம் தான் சொந்த குடும்பத்துக்கிட்ட அசிங்கப்படுறது தாங்க. அதை யார் ஒருத்தன் பார்த்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணுறானோ அவன் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. வாழ்க்கையில் ஜெயிக்காததே இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் குமரனுக்கு ஆறுதலை போட்டாலும் இருந்தாலும் ஒன் சைடு சோகத்திலே இருக்குப்பான்னு சொல்லிட்டு இவர் திறமையை நிரூபிக்க ப்ரூவ் பண்ண கிளம்பிட்டாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம விஜய் ஒரு பக்கம் என்னடா அது வெண்ணிலான்னு சொல்லிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு காவேரியை நினச்சி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்